இப்படி எல்லாரும் சில சிரமங்களுக்கு நடுவில் தான் கிளாஸே நம்ம நடத்திட்டு இருக்கோம். எத்தனையோ பார்த்துட்டோம், அதுல இதுவும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பதான் சொன்னேன், எனக்கு கூப்பிடாதீங்கன்னு விக்டர் சார்ட்ட சொல்லி அப்படி சுத்தி வளர்த்துல இப்படி இடங்களுக்கு நடுவே ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நமக்குன்னு ஒரு ஆசிரியர் தினம் இருக்கிறது. இடையில ஒரு சார் ஒருத்தர் போட்டிருந்தது, ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு பதிலாக ஆசிரியர்களை தினம் கொண்டாடுவோம் அப்படின்றது. ஃபேஸ்புக்ல அவர் போட்டிருந்த ஒரு கவிதை, ஆசிரியர்களை தினம் கொண்டாடுறதுக்கு அவர் ஒரு 27 லைனுக்கு மேல ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. அதுல படிக்கும் போது வாழ்க்கையில ஸ்கூல்ல டீச்சர் அப்படின்ற பிஎட் குவாலிஃபிகேஷனோட இருக்கவங்க மட்டும் டீச்சர்ஸ் இல்லை, வீட்டுல 1.5 மாசம் குழந்தையில இருந்து வயதான 70-80 வயதுல இருக்கக்கூடிய பெற்றோர் வரை, மாமனார் மாமியார் வரை, வழியில பார்க்கக்கூடிய எல்லாருமே ஆசிரியர்கள் தான். ஸோ ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ன்றது மட்டும் இல்லாம தினம் தினம் பார்க்கக்கூடிய நமக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய எல்லாரையும் ஆசிரியர்களாக தினம் கொண்டாடுவோம் அப்படின்னு. அதுல நமக்கான விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் தான் நமக்கான ஆசிரியர்கள். இன்னைக்கும் எனக்கு நான் கொஞ்சம் நல்லா நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த 8 8 4 8ன்றது இன்னைக்குதான் எனக்கு புதிய தகவல். இதை நான் இனிமே அடுத்த கிளாஸ்ல பயன்படுத்திக்குவேன். அப்ப இந்த முயற்சி எனக்கு நான் எடுக்கும்போது நல்ல ஆசிரியரா இருக்கணுமோ இல்லையோ, பசங்க என்னை திட்டாத ஆசிரியரா நான் இருக்கணும் அப்படின்றதான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் என்னோட டீச்சரை நிறைய திட்டிருக்கேன். அந்த திட்டெல்லாம் எனக்கு திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் டீச்சர் ஆகக்கூடாதுன்னு இருந்தேன். வேற வழியே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, இதை என்னோட பகிர்தெல்லாம் மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுவும் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிஎட் அப்ளிகேஷன் போடும்போது யாரு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அவளுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. நான் பிஎட் முடிச்சு டீச்சரா வந்தபோது சென்ட் சேரும்போது எனக்கு எந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்தனோ அது எனக்கு வரக்கூடாது அப்படின்ற முயற்சி குழந்தைகளோட குழந்தைகளாக 11 வயசு குழந்தைனா இப்படிதான் இருப்பா அப்படின்னு பார்க்க பழகிக்கிட்டேன் நான். நான் 24 வயசுல அந்த ஸ்கூலுக்கு போகும்போது 24 வயசுல இருந்து பார்த்தா அந்த குழந்தைகள் செய்யும் எல்லாமே தப்பா தெரியும் நமக்கு. அங்கிருந்து இறங்கி 11 வயசு குழந்தையோட 11 வயசுல நான் இருக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ஒன்னும் தப்பு பண்ணல. என்னையே கமெண்ட் அடிச்சாங்க, எனக்கு அப்ப அது பெரிய தப்பா தெரியல. சோ அந்த முயற்சியில் இருந்ததுனால் பாடத்தையும் தாண்டி பல விஷயங்களை மாணவர்களோட நம்மளால பகிர்ந்துக்க முடியும், என்னால முடியுது. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா லைட் ஹார்ட்டட் பீப்புள் தான் இங்க வந்திருக்கோம். இங்க யாருமே குச்சி எடுத்துட்டு கிளாஸ் நடத்துற ஆசிரியர்கள் யாருமே இன்னைக்கு கூட்டத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே குச்சி எடுக்கிறதுக்கான வேற ஒரு கிளாஸ், டியூஷன் சென்டர்ஸ் அங்க காத்துட்டு இருக்கு. நமக்கு மட்டும்தான் மாணவர்களை நம்மளோட உள்ளங்களை பகிர்ந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும், இன்னொரு உள்ளத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில இருக்கும். இந்த முயற்சிகள் தொடரணும். வெற்றிச்செல்வி சொன்ன மாதிரி இந்த முன்னோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள்ன்றது இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு நாம எடுத்துட்டு இருக்க விஷயங்கள் தொடர்ந்து இன்னும் விரிவடைந்து செயல்படணும் அப்படின்றதோட வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி.